வெல்கம் டு டோசன்ட் டெசிபிள் ட்ரீம் டெக்னாலஜிஸ். என்னோட பேர் அஜய். குபர்னெட்டிஸ் இன் 30 டேஸோட ஃபோர்த் வீடியோவில் இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பாடை எப்படி கிரியேட் பண்ணுறது, பாடை கிரியேட் பண்ணுறதுல ரெண்டு மெத்தட் இருக்குது. இம்ப்ரவேட்டிவ் அண்ட் டிக்ளரேட்டிவ்னு ரெண்டு மெத்தட்ஸ் இருந்துச்சு, அதை நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு ஜென்ரலாக ஒரு அப்ளிகேஷன் குபர்னெட்டிஸில் எப்படி ஹோஸ்ட் ஆகும், இல்லை எப்படி டெப்ளாய் பண்ணுவாங்க, இல்லை அதை நம்ம ப்ரௌசரில் எப்படி அதை ஆக்சஸ் பண்ணுவோம் இப்படின்ற கான்செப்ட், ஒரு ஜென்ரலைஸ்டு கான்செப்ட்குள்ளே போகலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரினும் வச்சுக்கலாம். ஏன்னா சூப்பர் மாரியோ கேம் நாஸ்டாலஜிக் கேம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேமை நம்ம எப்படி இன்னைக்கு குபர்னெட்டிஸில் ஹோஸ்ட் பண்ணலாம் பார்ப்போம். ஹோஸ்ட் பண்ணி அதை நம்ம ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணி ப்ளே ஆகுதான்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிடுவோம். விஏ எடிட்டரில் mario.yaml அப்படின்ற ஃபைல். ஆஸ் யூஷுவல் ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுறோன்ற போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஏபிஐ வெர்ஷன். என்னடா V1 டைப் பண்ணிட்டு ஆப் ஸ்லாஷ் V1 டைப் பண்ணுறானே நீங்கள் யோசிக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு ஏபிஐ வெர்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்றது அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். நோ ப்ராப்ளம், டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போ ஜஸ்ட் இன் ஜென்ரல் ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஹோஸ்ட் ஆகுது, அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோன்றதை பார்த்துருவோம். இப்போ குபர்னெட்டிஸ் ஆப்ஜெக்ட் என்ன கிரியேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். டெப்ளாய்மெண்ட் மெட்டாடேட்டா மெட்டாடேட்டால நேம், டெப்ளாய்மெண்ட் நேம் வந்து மாரியோ டெப்ளாய்மெண்ட்னு வச்சுக்கலாம். மெட்டாடேட்டாக்கு அடுத்து ஸ்பெக்கில் வந்து ரெப்ளிகாஸ், அதாவது எத்தனை ரெப்ளிகேஷன் வேணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ ரெப்ளிகேஷன்ஸ் என்ன புரியலனாலும் டோன்ட் வரி, ஏன்னா அப்கமிங் வீடியோஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறேன். ஸோ லேபிள்ஸ் அண்ட் செலக்டார்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, இம்பார்ட்டன்ட் டாபிக். அதில் பார்த்தீங்கன்னா செலக்டார் மேட்ச் லேபிள், கீ நேம், அந்த கீயோட வேல்யூ. ஆப்புங்கிறது கீ, மாரியோங்கிறது வேல்யூ. பாட் டெம்ப்ளேட் வரைக்கும் பார்த்துருந்தோம்னா நம்ம ஒரு பாட் மேனிஃபெஸ்டோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிஐ வெர்ஷன் கைண்ட் மெட்டாடேட்டா ஸ்பெக்கு கீழே நம்ம கண்டெய்னருக்கு கீழே அந்த கண்டெய்னரோட டீட்டெயில்ஸ், இமேஜ், நேமு, போர்ட் நம்பர்ன்ட்டு. பட் இங்கே டெப்ளாய்மெண்ட்னு வரும்பொழுது உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா மேட்ச் லேபிள்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணும். அது போக ரெப்ளிகேஷன், எத்தனை ரெப்ளிகேஷன்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிற நம்பர்ஸையும் மென்ஷன் பண்ணும். அப்படி வரும்பொழுது ஸ்பெக்கு கீழே உங்களுக்கு அகெயின் மெட்டாடேட்டா அண்ட் ஸ்பெக்னு வரும். பட் அதை செப்பரேட் பண்ணி டெம்ப்ளேட்ன்ற ஆர்குமெண்ட்டு கீழே அகெயின் மெட்டாடேட்டா. ஸோ இந்த மெட்டாடேட்டாவில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்கே செலக்டர்ஸில் லேபிளை மென்ஷன் பண்ணியிருக்கோம், மேட்ச் லேபிள்ஸ்ட்டு. ஸோ அந்த லேபிளை இங்கே நம்ம மேட்ச் பண்ணணும். எப்படின்னா மெட்டாடேட்டா கீழே லேபிள்ஸ் கீழே கீ, அந்த கீயோட வேல்யூ, ஆப் மாரியோ. ஸோ இப்போ இந்த மெட்டாடேட்டாக்கு நேராக ஸ்பெக்கு கீழே ஆஸ் யூஷுவல் கண்டெய்னர்ஸோட இண்டென்டேஷன் இம்பார்ட்டன்ட். குபர்னெட்டிஸ் மேனிஃபெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இண்டென்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டென்டேஷன்னா எது உள்ள தள்ளி இருக்கணும், எது வெளியே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ கண்டெய்னர்ஸுக்கு கீழே நேம், எந்த நேமில் நம்ம அந்த கண்டெய்னரை கிரியேட் பண்ணுறோமோ அந்த நேம். ஸோ மாரியோ கண்டெய்னர் இமேஜ். இப்போ நம்ம இமேஜை இன்டர்நெட்லேருந்து புல் பண்ண போகிறோம். டாக்கர் ஹப்பில் ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி அந்த பப்ளிக் ரெபாசிட்டரியில் நான் ஒரு இமேஜை வச்சுருக்கேன்.
ஸோ அந்த இமேஜ் தான் இது. 7 அஜய் மாரியோ லேட்டஸ்ட். ஸோ இந்த போர்ட் நம்பரில் என்ன போர்ட்டில் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோமோ அந்த போர்ட், கண்டெய்னர் போர்ட் 80. ஓகே, இது அப்ளிகேஷனோட மேனிஃபெஸ்ட், அதாவது டெப்ளாய்மெண்ட். நம்ம யூஸ் பண்ண போகிற டெப்ளாய்மெண்ட்டோட மேனிஃபெஸ்ட். ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணிட்டா அதை டைரெக்டாக நம்மளால ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ப்ரௌசர் இன் த சென்ஸ் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க். ஏன்னா கியூபர்நெட்டிஸ் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் அது ஆஃபீஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் நெட்வொர்க்கில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்கில் டெப்ளாய் பண்ணுற அப்ளிகேஷனை பப்ளிக் நெட்வொர்க்கில் ஆக்சபிளாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெப்ளாய்மெண்ட் மட்டும் இல்லாமல் அது கூட சர்வீஸ்னு ஒரு ஆப்ஜெக்டையும் கிரியேட் பண்ணணும். கியூபர்நெட்டிஸோட சர்வீஸ்ன்ற ஆப்ஜெக்ட். சர்வீஸ் தான் உங்களுக்கு கியூபர்நெட்டிஸோட நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி வர்றது. கியூபர்நெட்டிஸ் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக சர்வீஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சர்வீஸ்க்கும் அதே மாதிரி தான் மேனிஃபெஸ்ட். ஏபிஐ வெர்ஷன், கைண்ட், மெட்டாடேட்டா, ஸ்பெக். அதே 4 லேயர்ஸ் தான். அதுக்கு கீழே உங்களுக்கு சப் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். கைண்டுன்னு வரும்பொழுது இங்கே சர்வீஸ்னு மென்ஷன் பண்ணுறோம், பிகாஸ் நம்ம கிரியேட் பண்ணுறது சர்வீஸுங்கிற ஆப்ஜெக்ட், பாட் இல்லை. ஏன்னா பாடோட மேனிஃபெஸ்ட் தான் நம்ம மேலே மென்ஷன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. பாடுக்கு பதிலாக டெப்ளாய்மெண்ட்டு. ஸோ இங்கே நேம், மெட்டாடேட்டாவில் சர்வீஸோட நேம் வந்து மாரியோ சர்வீஸ். ஸ்பெக், ஸ்பெக்கு கீழே என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறது நோட் போர்ட். கிளஸ்டர் ஐபி, நோட் போர்ட், லோட் பேலன்சர், ஹெட்லெஸ் சர்வீஸ்னு 4 டைப் இருக்கு. அந்த 4ல் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது நோட் போர்ட், பிகாஸ் நோட் போர்ட்ன்ற சர்வீஸ் தான் ஒரு அப்ளிகேஷனை அவுட் சைட் த கிளஸ்டரில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சசபிலிட்டியை ரெடி பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல செலக்ட் ஆஸ், அதே கீ, அந்த கீயோட வேல்யூ. கீ நேம் வந்து ஆப், வேல்யூ வந்து மாரியோ. இது முடிச்சதுக்கு அப்புறமா போர்ட்ஸ். ஏன்னா நோட் போர்ட்னு வரும்பொழுது நம்ம சர்வீஸை எப்படி போர்ட் மேப்பிங் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பொறுத்து தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுமா ஆகாதான்ற கான்செப்டே இருக்கு. ஸோ இப்போ ப்ரோட்டோகாலில் டிசிபி ப்ரோட்டோகால் போர்ட் 80, டார்கெட் போர்ட் அதுவும் 80. டார்கெட் போர்ட் ஏன் 80னா இந்த டார்கெட் போர்ட் கண்டெய்னர் போர்ட்டை மேட்ச் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் ப்ரௌசரில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது அந்த ரெக்வெஸ்ட் சர்வீஸ் வரும். சர்வீஸில் இருந்து பாடுக்கு ரீடைரக்ட் ஆகும். இது ஒரு லோட் பேலன்சர் மாதிரி ஆக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ டார்கெட் போர்ட்டை மென்ஷன் பண்ணியாச்சு. நோட் போர்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நோட் போர்ட்டுன்னு ஒன்று தனியாகவே இருக்கு. போர்ட் நம்பர் 30,000 to 32,000 ரேஞ்ச், 30,000லேருந்து 32,200 சம் சேஞ்சஸ். அதுதான் போர்ட் நம்பரோட ரேஞ்ச். ஸோ அதில் நமக்கு எந்த போர்ட் வேணுமோ அதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். இல்லை மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா பை டிஃபால்ட் ஏதாச்சும் ஒரு நோட் போர்ட் நம்பர் அசைன் ஆயிரும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் மேனிஃபெஸ்ட்டை பாட் மேனிஃபெஸ்ட்டை பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு மேனிஃபெஸ்ட்டை மட்டும் போட்டிருப்போம். பட் இந்த ஃபைலில் நமக்கு 2 மேனிஃபெஸ்ட் இருக்கு, டெப்ளாய்மெண்ட் அண்ட் சர்வீஸ். இப்படி யூஸ் பண்ணலாமா? 2 தனித்தனி ஆப்ஜெக்டோட மேனிஃபெஸ்ட்டை ஒரே ஃபைலில் வச்சு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக பண்ணலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் நீங்கள் ரெண்டுத்தையுமே செப்பரேட் பண்ணி வச்சுக்கிற வரைக்கும் நோ இஷ்யூஸ். இப்போ லைன் நம்பர் 22ல் பார்த்தீங்கன்னா நான் 3 ஹைஃபன்ஸை கொடுத்துருக்கேன். அந்த ஹைஃபன்ஸ் தான் ரெண்டுத்துக்குமான செப்பரேஷன். நீங்கள் கேப் விட்டாலும் சரி, கேப் விடலனாலும் சரி, நோ இஷ்யூஸ். பட் இந்த லைன் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டுமே செப்பரேட்டட். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுவோம். ஓகே, சேஞ்சஸ் அப்ளைட் நினைக்கிறேன். ஓகே, ஒரு எரர் மெசேஜ் வந்திருக்கு.
ஸோ இந்த எரர் மெசேஜை பார்த்தோம்னா எரர் வேலிடேட்டிங் டேட்டா API version not set. If you choose to ignore these errors, turn validation off with validate false. ஒரு ஃப்ளாக் ஹைலைட் பண்ணிட்டு இந்த எரரை இக்னோர் பண்ணலாம்னு சொல்றாங்க. பட் அது சஜஸ்டட். நம்ம ஃபைலை செக் பண்ணி பார்க்கும்போது ஏபிஐ வெர்ஷனில் தான் எரர் காட்டுது. நம்ம ரெண்டு இடத்துல தான் ஏபிஐ வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். லைன் நம்பர் 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 24. இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னா, லைன் நம்பர் 2ல ஏபிஐ வெர்ஷன் கரெக்டாக இருக்கு, அப்பர் கேஸ் வி மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் லைன் நம்பர் 24க்கு வரும்பொழுது அது அப்பர் கேஸ் வி இல்லை. அதனால தான் இஷ்யூன்னு நினைக்கிறேன். இதை எடிட் பண்ணிட்டு மறுபடியும் ரீஅப்ளை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்ட்டு. ஓகே, சேவ். ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட் எரர் வந்திருக்கு. அகெயின் டைப்போ. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சில்லி மிஸ்டேக்ஸ் தான். மேனுவலாக டைப் பண்ணும்போது we should be very careful. ஸோ இங்கே டார்கெட் போர்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் மற்ற லெட்டர்ஸ் இப்பர் கேஸில் இருக்கு. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம சேஞ்சஸ் எல்லாமே அப்ளை ஆயிருச்சு. kubectl get parts -o void. நான் பாடை செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு, பிகாஸ் ரெண்டு ரெப்ளிகேஷனை மென்ஷன் பண்ணேன். ரெண்டு மேரியோ பார்ட் அவைலபிளாக இருக்கு. எப்படி நம்ம இந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண போகிறோம்? நான் மென்ஷன் பண்ண மாதிரி சர்வர்ஸ் தான் உங்களுக்கு அப்ளிகேஷனை எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க்கில் எனேபிளாக வச்சுக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் சர்வர்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும். kubectl get svc. svc stands for service. ரெண்டு சர்வர்ஸ் இருக்கு, குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் ஐபி ஒன்று, டிஃபால்ட் மேரியோ சர்வர்ஸ் இன்னொன்று நோட் போர்ட்டில். நோட் போர்ட் நம்பர் இங்கே இருக்கு. ஒரு சர்வர்ஸில் ஒரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண போகிறோம்னா எக்ஸ்டர்னல் ஐபி அண்ட் போர்ட் நம்பர். நமக்கு இது நோட் போர்ட்ன்ற டைப் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கிளஸ்டரில் இருக்க ஏதாச்சும் ஒரு நோடோட எக்ஸ்டர்னல் ஐபியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் kubectl get nodes -o void. நம்ம கிளஸ்டரில் 3 மெஷின்ஸ் இருக்கு. 3 மெஷினில் ஏதாச்சும் ஒரு மெஷினோட எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸ், அது கூட போர்ட் நம்பர் 3008. உங்களுக்கு பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா டெப்ளாய்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் ஆகும். அண்ட் அந்த டெப்ளாய்மெண்ட் கூட, when I say deployment, Kubernetes ஆப்ஜெக்ட் டெப்ளாய்மெண்ட்ஸை சொல்கிறேன். அந்த டெப்ளாய்மெண்ட் கூட சர்வீசஸை எனேபிள் பண்ணாங்கன்னா என்ன டைப் ஆஃப் சர்வீஸை யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து நமக்கு அது ஆக்சசபிளாக இருக்குமா இல்லையான்றது டிசைட் ஆகும். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ I'll ஸ்டாப் ஹியர். ஏன்னா அடுத்த செஷன்ஸ் ஆர் அப்கமிங் செஷன்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்த பேசிக்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ளோவில் பேசிக்ல ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக பார்த்த சர்வீஸ் வரைக்கும் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்ஸாக பார்த்துருவோம். தேங்க்யூ.